புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 23b தொடக்கம் 28. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பது எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாக பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடம் இருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடம் இருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். சிந்தனை: இந்நாட்களில் நாங்கள் கேட்கின்ற நற்செய்தி வாசகமானது இயேசுவின் இராவுணவு போதனையில் இருந்து எடுக்கப்படுவது. இராவுணவு போதனையில் இயேசுவின் பெயரால் மன்றாடுதல் என்ற கருப்பொருள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் தம் பெயரால் கேட்பதையெல்லாம் தந்தை அவர்களுக்கு அருள்வார் என்று இயேசுதம் சீடர்களுக்கு வாக்கு பண்ணுகின்றார். இந்த வாக்குறுதியை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 3வது முறையாகவும் இறுதியாகவும் இந்த கருப்பொருள் இடம்பெறுகின்றது. இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை என்று இயேசுதம் சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். அவர்களுக்கு என்ன கிடைக்க இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இயேசு இதனை எடுத்து கூறுகின்றார். இயேசுவின் பெயரால் செபிப்பது முழுமையான மகிழ்ச்சியை கொண்டு வரும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும். இந்த நிறைவான மகிழ்ச்சி என்பது கடந்து போகின்ற உணர்ச்சியையோ உலக ஆசைகளின் திருப்தியையோ கொண்டிருக்கவில்லை. மாறாக இது இறைவனுடனான ஒன்றிப்பில் இருந்து பிறக்கும் ஆழமான நிலையான மகிழ்ச்சியாகும். இது நம் ஆழ்மன ஏக்கங்களின் நிறைவாகும். இந்த மகிழ்ச்சி மூவொரு கடவுளிலே வேரூன்றியுள்ளது. மூவொரு கடவுளின் வாழ்வை பகிர்ந்து கொள்ள அழைக்கும் இம்மகிழ்ச்சி விண்ணக மகிழ்ச்சியின் முன்சுவையாகும். அறிவுள்ள ஒவ்வொருவரும் இந்த மகிழ்ச்சியை விரும்பினாலும் நாம் பாவத்தை தேர்ந்தெடுப்பதனால் இந்த விருப்பத்தை நம் உள்ளங்களில் இருந்து அடிக்கடி அணைத்து விடுகின்றோம். பாவம் மகிழ்ச்சியை தருமென்று நம்ப வைத்து எம்மை ஏமாற்றுகின்றது. ஆனால் உண்மை என்னவென்றால், இறுதியில் அது உண்மையான மகிழ்ச்சியின் மூலத்தில் இருந்தே நம்மை பிரித்து விடுகிறது. உண்மையான மகிழ்ச்சி அதன் மூலம் இறைவனே ஆவார். இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நாம் தமது பெயரில் மன்றாட வேண்டுமென்று இயேசு கற்பிக்கின்றார். ஆனால் அவருடைய பெயரில் மன்றாடுவது என்பதன் அர்த்தம் என்ன? இயேசுவே பதிலும் சொல்கிறார்: அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடம் இருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். ஆகவே இயேசுவின் பெயரில் செபிப்பது என்பது அவர் இறைவன் என்று நம்பிக்கொண்டு அவரை இறைவனாக மதித்து அவரை அன்பு செய்வதாகும். இதுவே உண்மையான செபமாகும். இறைமகனுக்கு செய்யும் ஒரு தெய்வீக ஆராதனையாகும்.
ஆராதனை என்பது அன்பின் மிக உயர்ந்த வடிவமாகும். ஏனென்றால் அது இயேசுவை எமது மீட்பராக மட்டுமல்ல, எமது கடவுளாகவும் ஏற்றுக்கொள்கிறது. ஆராதனை கடவுளுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டியது. வழிபாடு எங்களை உளமாற்றம் அடையச் செய்கிறது. கிறிஸ்துவின் ஊடாக தந்தையோடு ஒன்றிணைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பு தந்தையின் அன்பை நமக்கு பெற்று தருகிறது. ஆராதனை வழியாக நாம் எம்மை இயேசுவுடன் இணைத்து கொள்ளும்போது தந்தை எங்களையும் மகனையும் பார்க்கின்றார். ஆராதனை என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஓர் அம்சம் மட்டுமல்ல, அது கிறிஸ்தவ வாழ்வின் மையமாகும். எமது அனைத்து செயற்பாடுகளும் ஊற்றெடுக்கும் புள்ளி அதுவே ஆகும். இந்த புள்ளியில் இருந்து புறப்படும் செயல்களே ஆக்கபூர்வமானவையாக இருக்கும், கனி கொடுப்பவையாக அமையும். முழுமையான மகிழ்ச்சிக்கான எமது விருப்பத்தையும் அதை அடைந்து கொள்வதற்கான வழிமுறையே இறை வழிபாடு என்பதையும் இன்று சிந்திப்போம். எமது செபத்தில் வரங்களை மட்டும் கேட்கிறோமா? ஆறுதலை தேடுகிறோமா? மகிழ்ச்சியை நாடுகிறோமா? செபம். ஆண்டவரே, எமது வழிபாடுகளை ஆழமாக்கி அவற்றின் மூலம் நாம் உளமாற்றம் அடைய அருள் தாரும். ஆமென்.